எந்நேரமும் பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கக்கூடும் பெஹல்காம் தாக்குதலுக்கு என்ற சூழலில் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்கள் போர்க்கால ஒத்திகைகள் நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியோடு பாதுகாப்புத்துறை செயலாளர் 1 மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உத்தரவை சமீபத்திய காலங்களில் நாம் கேள்விப்பட்டதில்லை, அறிந்ததில்லை. ஆகையினால முக்கியத்துவம் பெறுகிறது இந்த நிகழ்வு. ஒரு போர்க்கால சூழலுக்கு மாநில அளவிலையும் தயார் நிலையை ஏற்படுத்த ஒத்திகைகளை நடத்துறதுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. பெஹல்காம் தாக்குதலுக்கு இந்தியா எப்படியும் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க போகிறது என்பது திண்ணம். ஸோ அந்த ஒரு சூழலில் இது மேலும் எஸ்கலேட் ஆனால் தேசம் தழுவிய அளவிலான தயாரிப்புக்கு நாடு முழுவதும் போர்க்கால ஒத்திகைகளை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இதைத்தான் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒத்திகை பயிற்சியில் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை, இந்த ஏர் சைரன்ஸ், ஏர் டிஃபென்சஸ், அதற்கு எப்படி தயாராவது, இந்த சைரன்கள் செயல்படுத்துதல், பாதுகாப்பு மற்றும் சிவில் பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தல், விபத்து மின்தடை இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழலை கையாளுதல், உட்கட்டமைப்பு இவற்றெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்தல், அதாவது கேந்திரமான அம்சங்களை எல்லாம் மறைத்து வைக்கிறதுக்கு முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்தல் அப்படின்னு ஒரு போர்க்கால சூழல் வரும்பொழுது அதை எப்படி கையாளுது என்பதை பற்றி விரிவாக தயாரிக்க, அதற்கு தயாராகிறதுக்காக மாநிலங்கள் போர்க்கால ஒத்திகைகளை நடத்த வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்திருக்கிறது. இது பல சமிக்ஞைகளை பாகிஸ்தானுக்கும் சரி உலகத்துக்கும் சொல்கிறது. இந்தியா பதிலடி கொடுக்க போகிறது, அது நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான சமிக்ஞையாக பார்க்கலாம். அது எந்த வேளையில் நடந்தாலும் அது எஸ்கலேட் ஆனால் நாங்கள் எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு சொல்லக்கூடிய செய்தியாகவும் பார்க்கலாம். பெட்டர் பி ப்ரிப்பேர்ட் அப்படின்னு நாட்டு மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய செய்தியாகவும் இது பார்க்க முடிகிறது. இதை பற்றிய மேலும் டெவலப்மெண்ட்ஸ் பல்வேறு மாநிலங்களில் மத்திய அரசிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்க, மாநிலங்கள் இதை உள்வாங்கி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இது பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் பாரதிராஜன் இணைந்திருக்கிறார். பாரதிராஜா, ஓற்றி. கண்டிப்பாக முதல்ல இன்னைக்கு இந்தியா ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த அதிரடி நடவடிக்கைக்கு பின்னணி என்னன்னு பார்க்கணும். 22ஆம் தேதி அந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு ரொம்ப பொறுமையா அந்த விஷயத்தை டீல் பண்ணாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இன்னமும் காஷ்மீருடைய ஒவ்வொரு அங்குலத்தையும் ஆராய்ஞ்சாங்க. தீவிரவாதத்தை முற்றிலுமா ஒழிக்கணும் அப்படின்றதுல மோடி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் மிக திறம்பட செயல்பட்டதாக ஒரு சில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கூட கூறியதை நாம் கேட்டிருந்தோம். அவர்களும் காங்கிரஸ் கட்சி கூட இந்த தீவிரவாத ஒழிப்புக்கு நாங்கள் ஒத்துழைப்பு அளிக்கிறோம்னா சொல்லியிருந்தாங்க. ஆனா அதிரடி நடவடிக்கை எதிர்பார்த்த அந்த நேரத்துல மிகவும் நிதானமாக கையாண்டார்கள். முதல்ல தீவிரவாத தாக்குதலுக்கு ஆளானவர்கள் யார் காரணமோ அவர்களை பிடிக்கும் முயற்சியில களமிறக்கப்பட்டார்கள். அதன் பிறகு நடந்த விஷயங்கள் என்னவென்றால் மேலும் சில தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் கிடையாது. பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்த பிராந்தியத்தில் பதற்றம் தொற்றிக்கொள்ள அதற்கு நியாயம் கிடைக்க இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு தயாராகிறது இந்தியா என்பதற்கான அத்தனை சமிக்ஞைகளையும் பார்க்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து பல்வேறு உயர்மட்ட ஆலோசனைகளை நடத்தி வருகிறார். கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஆகட்டும், கடந்த வாரம் முழு மத்திய அமைச்சரவை கூடியதாகட்டும், முப்படைகளுடைய தளபதி, கூட்டு தலைமை தளபதி, இவங்களெல்லாம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார். இன்று பாதுகாப்புத்துறை செயலாளரோடு ஆலோசனை நடந்தது. உள்துறை அமைச்சர் மட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகள் நடந்து வருகிறது. வெளியில் ஊடக வெளிச்சத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள் இவை. ஊடக வெளிச்சத்துக்கு வராம நிறைய வார் கேமிங் பல்வேறு மட்டங்களில் நடந்து கொண்டிருக்கும். இந்த பிராந்தியம் ஒரு பதற்றமான சூழல் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இந்த செய்திகளும் காட்சிகளும் நமக்கு உணர்த்துகின்றன. நாடு முழுக்க போர்க்கால ஒத்திகை நடத்த உத்தரவு அப்படிங்கிறது அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. எந்நேரமும் பாகிஸ்தான் மீது இந்தியா பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இந்த எச்சரிக்கை, இந்த உத்தரவு நாடு முழுக்க முக்கியமாக பல மாநிலங்களுக்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.